ஆக்டிங்கை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் சொல்லணும்னா பூர்ணாவோட ஆக்டிங் பிரில்லியண்டாக இருக்குது. அதாவது ஒரு சீன் வரும். ஹஸ்பண்ட் வந்து அந்த லவ்வரோட பார்த்துருவாப்புல. பூர்ணாவும் லவ்வரும் நிற்கிற ஒரு சீன் இருக்கும். அதில் அவங்க சமாளிக்கிற விதம், அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும் இல்லையா, அதாவது தான் கூட காதலனும் இருக்கான், ஹஸ்பண்டும் எதிரில் நிற்கிறாரு. ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்டிங் வைஸாக யாருமே நம்ம குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங். ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேகாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, அதை வச்சு இழுக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஜீசஸோட கேரக்டரில் மிஷ்கின் வராரு. ஒரு மேஜிக் பண்ணுறாரு. ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவர் ஒரு ஜிக்ஸாக் வேலை பார்க்குறாரு. தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிக்ஸாக் வேலை பார்க்குறாரு. அது இந்த படத்துக்கு டெவில் அப்படிங்கிற டைட்டில் வச்சுட்டு அப்படி உள்ள ஒரு விஷயம் வைக்கும்போது மேட்ச் ஆகலை. மியூசிக் இளையராஜா சாரோட சிஷ்யன் மிஷ்கின் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருக்காரு. மியூசிக் அவன் அப்படியே காதில் தேனா பாயுது. அப்படியே தேன் வந்து பாயுது, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிங்கிற மாதிரி மிஷ்கினோட மியூசிக் ஒன்று இருக்குது.